achievement. Let this day be a testimony to our unity, strength, and resilience. Let's have a round of applause to achieve this. Our correspondent, the ambulance, and Sister Jenita, Reverend Sister Joyce. Secondary School Rayapuram School Report 23-24. A proper education sets people up to grow personally, professionally and socially. It can awaken joy, curiosity and a deeper desire to solve problems and help others. Plus, teaching a student can inspire them to pursue leadership roles and positively impact those around them. Honorable Chief Guest Dr. Sheila, Guest of Honor Reverend Father Inacus, respected priests, sisters, dignitaries, loving parents, staff and students. I am highly privileged to present our school report of 23-24 in this occasion when our hearts are filled with happiness and joy. We, 28 staff members and 9 non-teaching staff, strenuously work for the progress of our 192 students in our St. Anne's Metric Higher Secondary School. Everyone in this campus is a gem of a person. I bring to you in this report with warm affection all that we have been doing in this campus to make our children grow in love for oneself and nurture care for others, cultivate love for nature and ultimately raise in love of God. We, the Sisters of St. Anne, received our inspiration from our foundress, servant of God, Mother Tattipatri Nyanamma. She is the guiding star for our educational system. Her dream for a good education does not stop with academic learning. She says, besides giving academic and religious education to girls, be the protection and solace of women. Our motto is to create a new society. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு பெயர் பெற்ற மதர் சுப்பீரியர் ரெவரண்ட் சிஸ்டர் சகாய சத்யா அவர்களின் முன்னிலையில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேர் உறுதுணையாக இருந்து அவர்களும் வைப்ரண்டாக இந்த ஸ்கூலை நடத்தி சென்று வருவதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். இந்த பெரிய வாய்ப்பை எனக்கு அவர்கள் அளித்ததற்காக அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன்.
மாணவர்களின் வரவேற்பு, அந்த பேண்ட் செட்டோடு அவர்கள் என்னை வரவேற்றார்கள். ரொம்பவும் நன்றாக இருந்தது. விக்டரி இஸ் ஹை, ஸோ ஆல்சோ த ப்ரைஸஸ் அப்படின்ட்டு. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் பசங்க வந்து ஷீல்டும் ப்ரைஸும் மெடல்லாம் வாங்குறத பார்த்தா கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு நான் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். வெரி வெல் டன் சில்ட்ரன், காட் பிளெஸ் யூ. அதற்கு பின்னிலையில் இருக்கின்ற டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய அப்ளாஸ் தரணும்னு நான் விரும்புகிறேன். உண்மையாகவே இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது இவ்வளோ ஒரு பெருமிதத்திற்குதே பிரமாண்டமான ஒரு பள்ளியில் நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை விட்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் இங்கு படித்து இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்கிறது. நீங்களும் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு மிக்க மகிழ்ச்சி. வருக
close to you. I'm not anymore the kid you knew. Why should I stay deep in the blue? I wanna move my body too. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல பெரிய கம்பெனி வரப்போகுது. அதனால இங்க இருக்க மரத்தெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணணும். ஐயா, நாங்க கஷ்டப்பட்டு இந்த மரத்தை சின்னதுல இருந்து வளர்த்துட்டு இருக்கோம் ஐயா. யோ, நான் எவ்வளவு காசு வேணா தரேன் ஐயா. ஐயா, மரம் இருந்தாதான் ஐயா உயிரோட இருக்க முடியும். உயிர் இருந்தாதான் ஐயா காசு சம்பாதிக்க முடியும். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த நிலத்தை சுத்தம் பண்ணி கொடு. அப்படி இல்லனா இந்த நிலத்தை என் பேர்ல எழுதி கொடு, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். ஐயோ, நிலமா? இங்க வா. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். காசு வேணுமா இல்ல மரம் செடி வேணுமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. விடை தருவா எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆது குளமாக மாறுவதோ, வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார்? மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார்? ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. ஐயா, இந்த குப்பையை எங்க கொட்டுறது? இந்த உதவாத நிலத்துல எடுத்துன்னு போய் கொட்டு. என்னை வாழ விடுங்கள், உங்களை வாழ வைக்கிறேன். சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதே எனது வேலை. குளம் குட்டைகளின் மண்ணரிப்பை தடுப்பதும் எனது வேலை. இந்த மண்ணுலகிற்கு மகிமை கொடுப்பதும் எனது வேலை. பல உயிர்களை நோயில் இருந்து காப்பதும் எனது வேலை. எனக்காக நான் வாழவில்லை, உங்களுக்காகத்தான் வாழ்கிறேன் நான். என்னை வெட்டாதீர்கள் உங்கள் சுயநலத்திற்காக. என்னை அழித்து பெறுகின்ற லாபத்தை விட
உங்களுக்கு நஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். 10 நிமிடங்களில் என்னை அழித்து விடுகிறீர்கள். நான் இருந்தால் 10 நிமிடங்களை கூட 10 ஆண்டுகளாக ஆயுளை நீட்டித்து தருவேன் உங்களுக்கு. என் உயிர் இல்லை என்றால் உங்கள் உயிரும் வாழாது. ஒய்யாரம் ஒய்யாரம் உடுத்தி வந்தா மெய்யாரம், சிங்காரம் சிங்காரம் சினுக்கு கிண்ணாரம், சேலைய கண்டாரம் சிரிப்ப கண்டாரம், ஒய்யாரம் ஒய்யாரம் ஒண்டுங்க எல்லாரும். செங்கனி கண்டுபுட்டா அந்த செம்மா கண்டுபுட்டான், அங்கனைய அந்த காட்டாம தோட்டம் கண்டுபுட்டா. குத்தடியம்மா குத்தடியோ மக்கா மண்ணா தூக்கும், முன்னாடிய இந்த மண்ணு மக்காவ தூக்கும். கொட்டாரம் போடுது கூட்டமே ஒட்ட மனசண்டு வாழணும் எல்லா மனசும், இங்க சின்ன சிறுசும் அண்டிதா பூத்து கிடக்கும். கண்ணு எண்டவான உங்கள உசுர போத்தி புகழாக்கும். ஒய்யாரம் ஒய்யாரம் குடுத்தி வந்தா மெய்யாரம், கொண்டாரம் வந்தாரம் ஒண்டுங்க எல்லாரும். காடா கூடு சீவனூரு, காடா கூடு
குளோபல் வார்மிங் என்னும் அரக்கனிடமிருந்து நம் வாழும் பூமியை நாம் தானே பாதுகாக்க வேண்டும். உலகம் நமது வீடு. ஆபத்தில்லா உலகை உருவாக்கிடுவோமா? சபையோரே வயசுல பெரியோரே, சபையோரே வயசுல பெரியோரே, கூடு அவையோரே குணத்துல பெரியோரே, குணத்துல பெரியோரே, டீச் பண்ண வருவோருக்கு டிமிக்கியத்தான் கொடுத்து புட்டு சிட்டாக எஸ்கேப் ஆகும் சின்னஞ்சிரியோரே, டீச் பண்ண வருவோருக்கு டிமிக்கியத்தான் கொடுத்து புட்டு சிட்டாக எஸ்கேப் ஆகும் சின்னஞ்சிரியோரே. வணக்கமுங்க வணக்கம், வந்தானுங்க வந்தானோ, வணக்கமுங்க வணக்கம், நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அதெல்லாம் சொல்ல வேணாமா? நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் எதுக்கு தான் வந்தோம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஐயா கதை 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 கதை. நான் சொல்ல போற கதை பேராசை பெரியசாமியோட கதை. தங்க முட்டையிடுற வார்த்தை அறுத்து கொண்ட கதை. காடுகளை அழிச்சு இயற்கையை சிதைச்சு பூமி பந்தைய சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற கதை. கதைக்கு போலாமா? கதையின் ஆரம்பத்திலே கதையின் நாயகன் யாருக்கா இது? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? வா போய் கேட்கலாம். அப்ப யாருப்பா நீ? இவங்கெல்லாம் யாரு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவங்க எல்லாரும் இப்ப ஏன் கையில. நான் தான் வார்மிங், குளோபல் வார்மிங். அதுக்கு ஏன் இப்படியே போடுற? ஆமா, நீ எப்படி வந்த? இயற்கையை நீங்க எப்ப தேவைக்கு அதிகமா சொரண்ட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன். இயற்கைய நாங்க சொல்லணுமா? அப்ப முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த பரம்பரை நாங்க. எப்படி எப்படி எப்படி? தம்மா தூண்டு முல்லைக்கு அம்மா பெரிய மரத்தை வெட்டி தேர் கொடுப்பாங்களாம். என்னது இது சின்ன புள்ளத்தனமா இருக்கு? இயற்கைய மதிச்சதெல்லாம் அப்ப. இப்ப ஆளில்லாத காட்டுக்குள்ள பயலே வளர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் தலைவரோட பேச்ச கேட்டு வெட்டுவோண்டா ஒண்ணு ஒண்ணா. சரக்ஸா 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 சரக், சரக்ஸா 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 சரக். பாத்தீங்களா, தமிழர்கள் மாதிரி இயற்கையை மதிச்சவங்களும் இல்ல, தமிழர்கள் மாதிரி இயற்கையை மிதிச்சவங்களும் இல்ல. தேயிலை, காபி தோட்டம், காகித உற்பத்திக்காக, தோல் பதனிடும் தொழிலுக்காக, வெட்டுமர தொழிலுக்காக நாம காடுகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். விளைவு, ஒரு குடம் தண்ணிக்கு பக்கத்து மாநிலத்தை எதிர்பார்த்து நிக்கிறோம். இதுதான் இப்படின்னா மக்கள் பண்ற கூத்தத்தான் பாருங்களேன். இன்னைக்கு போகி பண்டிகை நாங்க எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா? எப்படி? மகளிதான் ஓடி போச்சு, போகியாச்சு. ஹோய் ஹோய், நாளைக்கு தான் தை பிறக்கும் தேதியாச்சு. ஹோய் ஹோய். நாங்க வீட்ல இருக்க பழைய பாய் குப்பையெல்லாம் போட்டு எரிப்போமே. ஹே, நீங்க வீட்ல இருக்க பழைய குப்பையை தான் எரிப்பீங்க. நாங்க பிளாஸ்டிக் குடம், பாலித்தீன் பேப்பர்லாம் போட்டு எரிப்போம்ல. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, நீ பாலித்தீன் பைய தானே எரிப்ப, நாங்க டியூபையே எரிப்போம்ல. டியூப் டியூப் டியூப். டேய், நீ டியூப்ல டயர்டா, டயர் டயர் டயர்டா. ஐயோ, பட்டிக்கிச்சு 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 பட்டிக்கிச்சு. இப்படி பருவநிலை மாறி பனிப்பாறைகள் உருகிறதுனால என்ன விபரீதம் நடந்ததுன்னு தெரியுமா? மரத்தை வெட்டி சாட்சியே, டயரை கொளுத்தி போட்டியே, சூ சூ மாறி பீச் பக்கம் போகாத, சுருட்ட வருது சுனாமி, சூ சூ மாறி. ஐயோ காலி. ஐயோ, பெரிய அலை வருது, ஓடுங்க 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 ஓடுங்க.
மனுஷனும் இயற்கையை சுரண்டி தனக்கு தானே தூக்கு கயிற மாட்டிக்கிட்டு இருக்கான். இனிமே யாரும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணா, அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாதா? தடுக்க முடியாது, ஆனா தவிர்க்கலாம். எப்படி? மரங்களை வெட்டுறதுக்கு பதிலா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கறதுனால குளோபல் வார்மிங்க்கு மரவாய்கள் உள்ள குண்டு பல்புகளை எரியதை தவிர்த்தா குளோபல் வார்மிங்க்கு டியூப் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களை எரியதை தவிர்த்தாலும் குளோபல் வார்மிங்க்கு வீடுகள தினமும் மின்சாரத்தை 1 மணி நேரம் சேமிச்சு வைக்கிறதால குளோபல் வார்மிங்க்கு இதெல்லாம் தனி மனுஷனால சாத்தியமாகாது. எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் சாத்தியமாகும். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே, குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பு, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான், சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம்.
கூட்டமும்